Hello everyone, welcome to my channel Yugi's Adventure. இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இது ஒரு சோலோ ட்ரிப் அண்ட் இது ஒரு மான்சூன் ரைட் ஆல்சோ. ஸோ நேற்று பெஞ்ச மழைக்கு வந்து எனக்கு ஒரு டவுட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்று மார்னிங் நல்ல மழை சென்னையில். ஸோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது போக முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே, மழை எதுவும் இல்லை. வெதர் ஃபோர்காஸ்ட்டும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஃபேவரபிள் ஃபார் அஸ். லைக் 17th தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இருந்தது மழை. ஏன்னா மான்சூனோட வின்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா 17th ஸ்டார்ட் ஆகும் மழை. ஸோ அதுக்குள்ளே இந்த ரைடை முடிச்சுட்டு வந்துடலான்றது தான் என்னோடய பிளானே. ஸோ இன்றைக்கி நவம்பர் மந்த் அண்ட் இட் இஸ் 14th ஃப்ரைடே. கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் இருக்கேன். இப்போ டைம் இட்ஸ் அரவுண்ட் 6:20. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து 5 o'clock கிளம்பிடலான்னு சொல்லிட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்ததுனால கிளம்ப முடியலனால. ஹவவர் நவதரஸ் கிளம்பியாச்சு. டைம் இப்போது அரவுண்ட் 6:20. என்னோடய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் வந்து மேல்மருவத்தூர் தாண்டி எடுக்கலான்னு இருக்கோம். இப்போ நான் பெருங்குளத்தூரில் இருக்கேன். இன்னும் மேல்மருவத்தூர் போகிறதுக்கு ஒரு 90 to 80 kilometers இருக்கும். பட் ஸ்டில் அது ஒரு டீசெண்டான கவரபுள் கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பிரேக் எதுவும் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டு அங்கே ஃபஸ்ட் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெற்றின்னு ஒரு காஃபி பிரேக் மாதிரி. தென் அங்கேருந்து விக்ரவாண்டி டோல்கிட்ட போயிட்டு செகண்ட் பிரேக், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் பிரேக், அது ஒரு 9 o'clock 9:30 எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மணி 6:20 ஆகுது. 6:20 போது உங்களுக்கு இன்னும் ஒரு 2 hours கரெக்டாக 8:20 கரெக்டாக இருக்கும் மேல்மருவத்தூர்லேருந்து விக்ரவாண்டி போகிறதுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் டைம். ரொம்ப ஏர்லியாக சாப்பிட்ட தூக்கம் வந்துடுது. ஏன்னா லாஸ்ட் 2-3 ரைடாக வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக சாப்பிட்டதுனால என்ன தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. தட் மீன்ஸ் ஒரு 7:30 8 o'clock சாப்பிட்டதுனால தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் பாடி நான் எப்படி ஹபிச்சுவலாக இருக்குன்னா, இந்த லீவ் டேஸில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் மார்னிங்கில். ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றதுனால ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவேன். ஒரு 11-11:30 தான் தூங்கிடுவேன் லீவ் டேஸில். ஸோ அதே பழக்கம் மாதிரி எடுத்துகிட்டு என்ன ஆகுதுன்னா, நான் மார்னிங் சீக்கிரமாக சாப்பிடும்போது சீக்கிரமாக தூக்கம் வந்தது. ஒரு 11 o'clock வந்து தூக்கம் வந்துடும். வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு 9 o'clock மேலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடைக்கானலில் வந்து பூம்பாறை, அதுக்கப்புறமா வந்து மணவனூர், பூண்டி, இந்த 3 லொக்கேஷன் தான் கொஞ்சம் டைம் எடுத்து சுற்றி பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம எப்போ போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல குணா கேவு, அந்த கவுக்கஸ் வாக்கா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரெகுலரான ரூட்டு இல்லாமல் கொஞ்சம் இன்டீரியர் போகலாம். கொடைக்கானல் இன்டீரியர் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்டீரியர் நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் போயிருக்கேன் பூம்பாறைக்கலாம். பட் பைக்கில் போனதில்லை, ஐ மீன் சோலோ ரைடாக போனதில்லை, காரில் போயிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு கொடைக்கானல் ஆஸ் அ சோலோ ரைட். ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல ரைடாக அமையும் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலர்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் மூணார்லேயும் ஹாஸ்டலர்ஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹாஸ்டலர்ஸ். ஏன்னா ரூம்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் லொக்கேஷன் ஆல்சோ ரெடி குட். ஐ மீன் மூணாரில் இருந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5 o'clock or 6 o'clock மேலே ஈவினிங்கில் நல்லா மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன் கொடைக்கானல்லையும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ஸில் வந்து ஃபுட்டு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் குவாலிட்டியும் வந்து பெருசாக இருக்காது. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே நல்லா இருக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட் ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா மூணார்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்டர்னேட் செக் பண்ணியே ஆகணும். இல்லைனா நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும். இன்கேஸ் நைட் வரைக்கும் டின்னர் வாங்கிட்டு வந்துடுங்க, இல்லை ஆஃப்டர்நூன் மேலே வரீங்கன்னா லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுங்க. லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுங்க பெட்டர். அப்படி நீங்கள் ஈவினிங் டின்னர் எங்கேயா வெளியே போகணுன்னு கூட சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது பக்கம் மிஸ்ட்டு ரொம்ப ஃபார்ம் ஆகிடுது, உங்களுக்கு சுத்தமாக அடி தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 6-7 மணிக்காக போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா ஹோட்டலில் இருக்க ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லி, பட் அது நல்லா பெருசாக நல்லாவும் இல்லை. ஆனால் அங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வெளியே போக வேணாம், எனக்கு ஆஃபீஸ்லேயே எனக்கு ஹாஸ்டல்லேயே ஒரு சாய்ஸ் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி காஸ்ட் அரவுண்ட் ஒரு 15 to 16 rupees வரும் ஒரு சப்பாத்தி. அண்ட் அதுக்கு சைடிஷ் தான் ரொம்ப காஸ்ட்லி. சைடிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 250 rupees கிட்ட வரும். உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி நிறைய இருக்கும்.
உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு அது வந்து பியூர் வெஜ்ஜு, சாரி, அங்கே இருக்க ஹாஸ்டல்ஸ் இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து பியூர் வெஜ்ஜு, நான்வெஜ் இல்லை. உங்களுக்கு நான்வெஜ்னால் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டாலும் வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ப்ரையராக நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் போகிற வழியில் தரேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு அடுத்த பிரேக் எங்கன்னு தெரியல. ஸோ போகிற வழி தான் எடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு வித் ஹாப்பி நோட்டோட கிளம்பியாச்சு. எஸ், ஸோ அடுத்த பிரேக்கு இன்னும் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா எடுத்துக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரவுண்ட் ஒரு 26 கிட்ட இருக்குது. ஸோ போகிற வழியில் எப்படி இருக்குன்னு தெரியல, வெயிலா மழையான்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும். வெயில் கண்டிப்பாக இருக்காது என்ன கேட்டிங்கன்னா, மழை இருக்கும். ஸோ மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கியர்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, பாக்ஸில் இருக்குது. டாப் பாக்ஸில் வச்சுட்டு ரெயின் கவர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக அக்சஸ் பண்ணுறதுலாம். மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸஸ் லக்கேஜஸ் நார்மல் லக்கேஜ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் என்னோடய பேக்கில் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து டெயில் பேக் கொண்டு வரல, அதுக்கு பதிலாக என்னோடய ட்ராவல் பேக் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா டெயில் பேக் கொஞ்சம் கழட்டி மாட்டது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது அட் த சேம் டைம். ஸோ அது ரொம்ப லாங் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற பிளானில் தான் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வரல. ஸோ நம்ம கொடைக்கானல் தானே போகிறோம், எதுக்கு அவ்வளோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு நாள் தான் கொடைக்கானல் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் சனிக்கிழமை மட்டும்தான். அண்ட் சண்டே ரிட்டன் ஆயிடுவோம். சண்டே ஏர்லி மார்னிங் ரிட்டன் ஆயிடுறது தான் பிளானு. ஸோ பெருசாக எதுவும் பிளான் இல்லை எனக்கு. அங்கே போயிட்டு இந்த பூம்பாறை, அப்புறம் மணவனூர், அப்புறம் பூண்டி அங்கே தான் போகணுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அதாவது என்னோடய ஸ்டே, அதாவது ஹாஸ்டல்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பல்லங்கி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது எப்படி போகணுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த இடத்துக்கு நான் போனதில்லை, இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஸோ அது கேட்கணும் எப்படி போகணும் என்னன்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல் ஏதாவது விசாரிக்கணும். லைக் அந்த ஹாஸ்டல்ஸ் கேட்டு அவங்களே சொல்லுவாங்க. இல்லை அவங்க ஏதாவது பிளான் எதாவது வச்சுருக்காங்க, ஐட்னரி எதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா அவங்ககிட்ட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதை யோசிச்சுட்ருக்கேன் நான். பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒரு கிரேட் மார்னிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி ஃபாகியாக, ஒரு மைல்டான சில்னஸ் காற்று, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம், எக்கச்சக்க ஒர்க்ஸ் இருந்தது, பிளான் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கிளம்பியாச்சு. அண்ட் வரைக்கும் ஃபியூல் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் டேங்க் இருக்குது. ஸோ டில் நம்மளுக்கு திருச்சி போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திருச்சி போய்ட்டு தான் நம்ம ஃபியூல் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹைவேஸில் எப்படி பார்த்தாலும் எனக்கு மைலேஜ் அரவுண்ட் ஒரு 33 வரைக்கும் மேக்ஸிமம் தருதுங்க. சம்டைம்ஸ் 35 கூட தந்துருக்கு. அது பேஸ்ட் ஆன் மை டிரைவிங் பிஹேவியர் தான். லைக் வந்து நான் 110 இல்லை 100 நான் க்ரூஸ் பண்ணேன்னா எனக்கு அரவுண்ட் ஒரு 33 அது மாதிரி தான் கிடைக்கும். இதே நான் கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக லீனியராக நான் ஓட்டினா, தட் மீன்ஸ் ஒரு 85 to 90 ஓட்டிட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூடுதலாக தரும். பட் இந்த சென்ஸ் 35 வரைக்கும் தருது எனக்கு ஹைவேஸில். பாப்பா இப்போ இந்த வாட்டி எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு மைலேஜ்னா